என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல காலையில நான் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து, மதியம் வரைக்கும் நான் செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளோ மணி நேரம் ஆகுது? எவ்வளோ சீக்கிரத்துல என்னோட வேலைகளெல்லாம் நான் முடிக்கிறேன்? ஃபோன் பார்க்கறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றேன்? அதே மாதிரி நான் ரெஸ்ட் எடுக்கிறதும் எவ்வளோ மணி நேரத்துக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேருக்கு இந்த மாதிரி வீடியோ பார்த்தா எங்களுக்கும் மோட்டிவேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோவ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம வீடியோவ பார்க்கலாம். காலையில இப்ப 6:30 ஆகுது. நான் வந்து 5:30க்கே நான் எந்திரிச்சுட்டேன். 5:30க்கு எந்திரிச்சு தோசைக்கு ரெட் சட்னியும், அதே மாதிரி கடலைக்கறியும் நான் பண்ணியிருந்தேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு கர்ட் ரைஸும், அதே மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரையும் குடுத்துருந்தேன். வெறும் தோசை செய்யறத விட இந்த மாரி ரெட் சட்னி அது மேல அப்ளை பண்ணிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். என் பொண்ணுக்கு இப்போ ஒரு 2 தோசை செய்ய போறேன். என் பையன் நைட் ஷிஃப்ட் போயிருக்கான். ஒரு 9:30க்கு வருவான். அவனுக்கு அதுக்கப்புறமா செஞ்சு குடுத்துட்டு நானும் சாப்பிட போறேன். ஒரு நாள் முன்னாடி தாங்க யோசிச்சேன். இனிமே காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். காலையில 8 மணிக்குள்ள நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிடணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே படுத்தேன். விடிய காத்தால 4 மணிலேருந்தே அலாரம் அடிக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு டைமு ஆஃப் பண்ணியும் விடுறேன். ஆனா என்னால எந்திரிக்கவே முடியல. 4 மணிக்கு வச்ச அலாரம் நான் வந்து எந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா 5:30 தான். 5:30லேருந்து 6:30க்குள்ள ரைஸ் வச்சு, பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணி, ரெட் சட்னியும் பண்ணி, கடலைக்கறியும் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே இந்த வேலைய தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்ல இன்னும் எந்த வேலையுமே ஆகல. வீட்ல ஓடாடிக்கிட்டே செய்ற வேலை, எவ்வளோ வேலை இருந்தாலும் செஞ்சுருவேன். ஆனா, கன்டினியூஸா ஒரே இடத்துல நின்னுட்டு செய்ற வேலை என்னால நிச்சயமா செய்யவே முடியாதுங்க. இந்த மாதிரி கன்டினியூஸா ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்தேன்னா, எனக்கு வந்து தலை சுத்த ஆரம்பிச்சுரும். அப்படியே காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுரும். சப்பாத்தி செய்யறதா இருந்தா கூட ஒரு 10 சப்பாத்திக்கு மேல நின்னுட்டு என்னால செய்ய முடியாது. அதனால தான் கிச்சன்ல எந்த அளவுக்கு சீக்கிரமா வேலைய முடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு முடிச்சிருவேன். என் பொண்ணுக்கு செஞ்சு குடுத்துட்டு இருக்கேன். அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள வந்து லஞ்ச் பாக்ஸ நான் ரெடி பண்றேன். கர்ட் ரைஸ்க்கு கொஞ்சமா தான் நான் ரைஸ் வச்சிருந்தேன். மதியம் மறுபடியும் ரைஸ் வைக்கணும். கடலைக்கறி தோசைக்கு சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா, மதியம் அதையே விட்டுருவேன். அப்படி இல்லன்னா, அது கூடவே ஏதாவது கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கும். என் பொண்ணுக்கு மட்டும் ஒரே ஒரு பொட்டேட்டோ போட்டு நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சமா தனியா, கொஞ்சம் சீரகம், கறிவேப்பிலை இதெல்லாம் நல்லா இடிச்சுட்டு, எண்ணெய், கடுகு, நான் இடிச்ச பொடி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். மிச்சம் இருந்த தயிர் சாதமும், பொட்டேட்டோ ஃப்ரையும் ஒரு கப்லயும் மாத்தி வச்சுட்டேன். என் பொண்ணு காலேஜுக்கு அனுப்பிச்ச பிறகு பாருங்க, எந்த அளவுக்கு கிச்சன் இருக்குன்னு. கன்டினியூஸா இவ்ளோ நேரம் நின்னதுனால ரொம்பவே டயர்டு. கண்டிப்பா ஒரு காஃபி வேணவே வேணும். காஃபி குடிச்சிட்டு கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரத்துக்கு கண்டிப்பா நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். ஒரு 1/2 மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தேன். வீட்ல வேலை செய்ற பொண்ணு எப்பவுமே 9:30க்கு தான் வருவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து 7:45க்கெல்லாம் வந்துட்டாங்க. அவ்வளோதான் நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரமும் எனக்கு கம்மியாயிடுச்சு. பால்கனி, வீடு இதெல்லாம் கூட்டி அவங்க துடைக்க முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டும் வந்துட்டேன். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு என் பொண்ணு காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. இன்னும் நெறைய வேலை அப்படியே இருக்கு. எப்பவுமே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தாங்க நான் குளிப்பேன். அப்படி குளிச்சா தான் ஃபுல் டே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் போய் கிச்சன்ல வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, ஃபுல் டே ஃப்ரெஷ்ஷான ஃபீலே இருக்காதுங்க. ரொம்ப உடம்பு சோம்பலா ஃபீல் பண்ற மாரி இருந்தேன்னா போய் குளிச்சுருவேன். அப்போ வந்து உடம்பு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். வேலையும் நல்லா ஆக்டிவா செய்ய ஆரம்பிச்சுருவேன். தலைக்கு குளிச்சிருந்தேன். நான் வந்து அப்படியே வேலை செஞ்சேன்னா, கண்டிப்பா எதுலயாச்சும் முடி விழுந்துரும். அதனால தான் சீரமெல்லாம் தடவி இழுத்து ஒரு கிளிப்ப போட்டுட்டு, அதுக்கப்புறமா என்னோட வேலைய நான் ஸ்டார்ட் பண்றேன். குளிச்சு முடிச்ச பிறகு நல்லாவே எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. இனிமே என்னோட வேலைய நான் போய் ஸ்டார்ட் பண்றேன். கரெக்ட்டா இப்ப பார்த்தீங்கன்னா 9:00 ஆகுது. நேத்து கழுவி வச்ச பாத்திரம் இதெல்லாம் அப்படியே டப்ல இருந்தது. அத எல்லாத்தையுமே எடுத்து முதல்ல நான் எல்லா இடத்துலயும் வச்சுடுறேன். ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால பாத்திரம் தேய்ச்சு வச்சாலும் காலையில தேய்ச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்க, சாயங்காலம் வரைக்கும் காயவே காயாது. பாத்திரம் தேய்க்கணும்னாலும் தண்ணி ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்கும். பாத்திரமும் நம்மளால தேய்க்க முடியாது. நைட்ல தேய்க்கணும்னு நெனச்சேன். என்னால முடியல. அப்படியே விட்டுட்டேன். காலையில கொஞ்சமா வெயில் வந்த பிறகு நம்ம தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்க, தண்ணியும் கொஞ்சம் சூடா இருக்கும். மலர்விழி அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. என்னோட ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி. நெறைய வெசல்ஸ் இருக்கு. பாத்திரம் தேய்க்க வேண்டியதா இருக்கு. டிஷ் வாஷர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் பண்றதுக்காக டெக்னீஷியன் வந்திருந்தாங்க. ட்ரம்மும் கழட்டி கிளீன் பண்ணாங்க. ட்ரம்ம கிளீன் பண்ணும்போது, ட்ரம்முலேருந்து நெறைய சால்ட் கட்டி இருந்ததெல்லாம் அப்படி அப்படியே வந்து விழுந்தது. பார்க்கவே அப்படியே ரொம்பவே அருவருப்பா இருந்ததுங்க. அதுலருந்து எனக்கு வந்து வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிறதுக்கே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. வெளிய பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மிஷின இப்படி கழட்டி பார்க்கும்போது, இப்படி இருக்கே அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு.
கரெக்ட்டா இப்ப பார்த்தீங்கன்னா 9:05 ஆகுது. இப்ப நான் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். இந்த பாத்திரம் தேய்க்க முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்ளோ நேரம் ஆகுதுன்னும் பார்க்கலாம். துணி துவைக்கிற மிஷினே இப்படி இருக்குன்னா, நம்ம பாத்திரம் தேய்க்கிற மிஷினு எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த மாதிரி ஒரு மிஷின்ல பாத்திரம் தேய்ச்சா நமக்கு வாஷ் பண்ண திருப்தி இருக்குமா? மிஷினோட வெளி பக்கத்துல நல்லா இருக்கிறது, உள்ள எப்படி இருக்குமோ? அப்படிங்கிற திங்கிங் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால தான் நான் டிஷ் வாஷர் வாங்குறதையே நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ என்னால செய்ய முடியுது. ஆனா, செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது, நிச்சயமா நானும் டிஷ் வாஷர் கண்டிப்பா வாங்குவேன். ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிலயே பாருங்க, நான் எவ்ளோ பாத்திரம் தேய்க்கிறேன். இப்ப இது காலையில மட்டும் தேய்க்கிற பாத்திரம், இன்னும் ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா, இதுல ஒரு 1/2 சிங்க் ஆச்சு ரொம்போ. நீங்க வேற ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்றீங்க. இமேஜின் பண்ணி பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உங்க ஹெல்த்த நீங்க வீணாக்கிக்காம, கண்டிப்பா ஒரு டிஷ் வாஷர் உங்க வீட்டுக்கு வாங்கிக்கோங்க. என்னோட ஒப்பீனியன நான் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்குற நீங்க, உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. வீட்ல இருக்கிற ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப விருப்பப்பட்டு, இன்ட்ரெஸ்ட்டோட நான் என்ஜாய் பண்ணி தான் செய்றேன். அதனால எனக்கு எந்த கஷ்டமும் தெரியறதில்ல. வீட்ல இருக்கிற இந்த ஒரு சில வேலையும் நான் செய்யாம போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, உடம்பு ரொம்ப லேசி ஆயிடும். அதிகமா ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சுருவேன். சுருண்டு சுருண்டு பெட் மேல படுத்துக்கிட்டு, சோம்பேறித்தனமா ஆயிடுவேன். வீட்ல இருக்கிற ஒரு சில வேலையும் செஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி சமையலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உடம்பு ரொம்ப நல்லா ஆக்டிவா இருக்கு. மைண்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குங்க. என் பையனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு முடிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா என் வீட்டுக்கு நான் டிஷ் வாஷர் வாங்கிடுவேன். ஏன்னா, அப்ப வந்து இன்னும் என்னோட வேலைகள் அதிகமாகும். அந்த மாதிரி சமயத்துல எனக்கு இப்படி ஒரு மிஷின் இருந்தா கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்திரம் தேய்ச்சு முடிச்சுட்டேன். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆவுது. கிட்டத்தட்ட எனக்கு பாத்திரம் தேய்ச்சு முடிக்க 25 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே என் பையன் 9:30க்கு வந்துட்டான். ஒரு 10 நிமிஷம் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய் நான் வந்து அவனுக்கு தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யுஎஸ்லேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ்லயும் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்க வேலை செய்யும்போது எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னு. காலையில 7:00லேருந்து 7:30 வரைக்கும் கொஞ்ச நேரம் நான் ஃபோன் பார்த்தேன். இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பார்க்கல. ஒன்ஸ் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னா, அதுக்கப்புறமா ரிலாக்ஸ்டா உட்காந்து ஃபோன் பார்ப்பேன். வீட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, என்னோட ஃபோன் பார்க்குற வேலை கம்மியாயிடும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஃப்ரீயா உட்காரும்போது தான் அதிகமா ஃபோன் பார்ப்பேன். அப்படியும் பார்த்தேன்னா, கொஞ்ச நேரம் யூடியூபோ இல்ல ஷார்ட்ஸோ பார்ப்பேன். அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கிற வீடியோக்கு எடிட்டிங் வேலை எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் நான் எடிட்டிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த எடிட்டிங் வேலை பண்றதுக்குள்ளேயே என்னோட கண்ணும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆயிடும். அதனால தான் யூடியூபோ, ஷார்ட்ஸோ கொஞ்ச நேரம் தான் நான் பார்ப்பேன். எடிட்டிங் வேலை போக கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட போதும். சோஃபா மேல படுத்துக்கிட்டு, கண்ண மூடிக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துருவேன். என் பையனுக்கு தோசை செஞ்சு குடுத்துட்டு, நானும் ஒரு 2 தோசை தட்டுல போட்டுக்கிட்டு டைனிங் டேபிள் மேல வந்து உட்காந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவனுக்கு ஒரு காஃபி போட்டு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லா மதியம் வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். தனியா சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால அவன் வந்த பிறகு சாப்பிடலான்னு இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்பவுமே வீக்கெண்ட்ல தான் வீட்டுக்கு வருவான். ஆனா நைட் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா, நான் வந்து வீட்டுக்கு வர சொல்லிடுவேன். ஏன்னா, தூங்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட மாட்டான். எழுப்பி விடுறதுக்கும் ஆள் இல்ல. அப்படியே எழுந்தாலும் வெளிய ஹோட்டல்ல போய் தான் சாப்பிடணும். ரூம்ல அவன் சமைச்சு சாப்பிடுறது கிடையாது. அதனால வீட்டுக்கு வந்துட்டா கரெக்ட் டைமு நம்ம எழுப்பி சாப்பாடும் குடுக்கலாம். தூக்கமும் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லா தூங்குவான்னு நான் வீட்டுக்கு வர சொல்லிடுவேன். காஃபி போட்டு குடுத்துட்டு, அவன் கூடவே நான் சோஃபால கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே லேப்டாப்பும் பார்த்தேன். என் பையன் வீட்ல இருந்தா எனக்கு அந்த அளவுக்கு போர் அடிக்காதுங்க. என் பொண்ணு வந்து அவ பாட்டுக்கு அவ ரூம்ல கிடப்பா. அவசியம் ஏற்பட்டா மட்டும் தான் ஏதாவது ஒண்ணு பேசுவா. ஆனா என் பையன் அப்படி கிடையாது. நான் கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா, அடிக்கடி வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ரொம்ப நேரம் வேலை செஞ்சா, "கொஞ்ச நேரம் உட்காந்துக்குங்க. எதுக்கு இப்படி கன்டினியூஸா வேலை பார்க்குறீங்க?" அப்படின்னும் சொல்லுவான். இல்ல ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? அப்படின்னும் கேட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப இருக்கிற காலகட்டத்தில பொண்ணுங்கள விட ஆம்பள புள்ளைங்க தாங்க அம்மாவ நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. என் வீட்ல நடக்கிறத வச்சு தான் இத நான் சொல்றேன். இப்ப டைம் 10:10 ஆகுது. பேச வேண்டியதெல்லாம் பேசியும் முடிச்சாச்சு. அவனும் எந்திரிச்சு தூங்க போயிட்டான். இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. இப்ப 10:10க்கு படுக்கிறேன். நான் எந்த நேரத்துக்கு எந்திரிக்க போறேன்னே தெரியாது. ஃபுல்லு ஃப்ளாட்டு. நான் எப்ப எந்திரிக்கிறேனோ, அந்த டைம்க்கு தான் நான் மதியம் சமையலே செய்ய போறேன். என்னால எவ்வளோ வேல முடியுமோ, அப்ப விழுந்து விழுந்து செய்ய வேண்டியது. இப்படி ரெஸ்ட்டுன்னு படுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என் உடம்பு போதும் படுத்தது எந்திரின்னு சொன்னா மட்டும் தான் நான் எந்திரிப்பேன். அதுவரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டேன். கரெக்ட் டைமுக்கு எழுந்துருவேன். மதியம் சமையலும் செஞ்சு முடிச்சுருவேன். எவ்வளோ நேரம் இப்படி படுத்துட்டு இருந்தாலும், ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கேன்னு வீட்ல யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா, என்னால முடியிறப்ப கண்டிப்பா நான் வேலை செய்வேன். முடியாத சமயத்துல தான் இப்படி படுப்பேன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். என்னோட ரெகுலர் ரொட்டீன் வேலையில பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 10:30லேருந்து 11:30 வரைக்கும் இப்படி நான் படுத்துருவேன்.
என்னதான் உட்காந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தாலும், அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்த மாரியே இருக்காது. படுத்து இப்படி ரெஸ்ட் எடுத்தா தான் எனக்கு ரெஸ்ட் எடுத்த மாரியே இருக்குங்க. 7:30க்கு ஃபோன் பார்த்தது. அதோட இப்ப தூங்கி எந்திரிச்சு, இப்ப தான் நான் ஃபோனே பார்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் YouTube, ஷார்ட்ஸ் இதெல்லாம் ஸ்வைப் பண்ணி பார்த்தேன். ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதுக்கு ரிப்ளையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட ஃபோன் பார்த்த டைம்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். வீட்ல 3 ரூம்ல 3 பெட் இருந்தாலும், இந்த சோஃபா மேல படுக்கிற சுகமே தனிங்க. படுக்கிறதுக்கே கம்ஃபர்டபிள் இல்லாம ரொம்ப இக்கட்டா இருக்கும். ஆனா, இதுல படுக்கும்போது நம்ம பக்கத்துல யாரோ ஒருத்தர் ஆறுதல் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. நான் தூங்கி எந்திரிச்சது எத்தன மணிக்கு எந்திரிச்சிருக்கேன் பாருங்க. 12 மணி. கிட்டத்தட்ட நான் 1 1/2 மணி நேரம் படுத்து தூங்கியிருக்கேன். காலையில வச்சிருந்த கடலைக்கறியில கொஞ்சம் மீந்திருந்தது. அது எல்லாருக்கும் பத்தாது அப்படிங்கிறதுனால, கடைக்கு போயிட்டு தயிரும், அதே மாதிரி முட்டையும் வாங்கிட்டு வரலான்னு நான் கிளம்பிட்டேன். ஒரு 4, 5 வீடு தள்ளியே பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் கடை, சிக்கன் கடை, மெடிக்கல் ஷாப்பு, ஹாஸ்பிட்டலு, மளிகை கடை, காய் கடை இது எல்லாமே எனக்கு இருக்கு. அங்கங்க அலைய வேண்டிய அவசியம் இல்ல. கடைக்கு போனா தேவையானது எல்லாமே ஈஸியா வாங்கிட்டு வந்துடலாம். நான் வீட்ல நைட்டி போடாததுக்கான ரீசன் இதுதான். ஏதாவது ஒரு அவசரம்னா கடைக்கு போணும்னா அப்படியே ஓடிடலாம். இதே நைட்டியா இருந்தா நம்ம அப்படியே கடைக்கு போ முடியாது. ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு தான் நம்ம போக வேண்டியிருக்கும். வீட்டு வேலை செய்ய எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ட்ராக் பேண்ட் அப்படி இல்லன்னா இந்த மாதிரி 3/4ல வர்ற பிளாசோ. இல்லன்னா பியூர் காட்டன்ல வர நைட் ட்ரெஸ். ஆனா நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நைட்டி தான் கம்ஃபர்டபிள் ட்ரெஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க. வீட்டு வேலை செய்ய எந்த ட்ரெஸ்ல அட்வான்டேஜ் அதிகம்? எதுல டிஸ்அட்வான்டேஜ் அதிகம்? அப்படிங்கிற வீடியோவ நான் கண்டிப்பா போடுறேன். சர்க்கரை காலியா இருந்தது. அந்த பாக்ஸும் கழுவ போட்டிருந்தேன். 3/4வாசி அதுல சர்க்கரைய கொட்டிட்டு, மீதி 1/4வாசி நான் கட்டி வச்சிருக்கேன். ஃபுல் சர்க்கரையுமே இதுல கொட்டுறதுக்கு இடம் இருக்கு. ஆனா, நான் இதுல போடல. இப்படி கொஞ்சமா தனியா எடுத்து வைக்கிறதுக்கான ரீசனும் இருக்குங்க. லவங்கமும் கொஞ்சம் இருந்தது. அப்படியே அதையும் பாக்ஸ்ல நான் போட்டு வச்சுட்டேன். சடனா எப்பாச்சும் ஒரு டைம் காஃபி குடிக்கணும்னு காஃபி வச்சுருவேன். அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை டப்பால சர்க்கரை இருக்காது. எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்கிற மளிகை சாமான்ல போய் செக் பண்ணாலும் சர்க்கரை இருக்காது. அந்த மாரி சமயத்துல அப்பவே ஓடி போய் கடைக்கு சர்க்கரை வாங்க வேண்டி இருக்கு. எந்த மளிகை சாமான் கொட்னாலும் அதுல கொஞ்சமா எடுத்து நான் இப்படி வச்சுருவேன். சடனா மொத்தமா திடீர்னு காலியாயிடும். அந்த மாரி சமயத்துல இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடையில முட்டை, பச்சை மிளகா, மாங்காய் நல்லா இருந்தது. அப்படியே ஒரு மாங்காவும் வாங்கி வந்தேன். முட்டைய கழுவி ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். அரிசியும் ஒரு பக்கம் குக்கர்ல அளந்து போட்டு கழுவியும் வச்சுட்டேன். காலையில தோசைக்கு வச்ச குழம்பு பாதி அப்படியே மீந்திருக்கு. இது கூடவே வாங்கிட்டு வந்த தயிர்ல கொஞ்சமா கடைஞ்சி, மோரா தாளிச்சும் வச்சிர போறேன். முட்டைய பெப்பர் போட்டு வறுத்தும் வச்சிர போறேன். இது மதியத்துக்கு மட்டும் தான். ஈவினிங் என் பையன் ஆஃபீஸ்க்கு போம்போது மறுபடியும் ஏதாவது செய்யணும். அதுக்குள்ள என் பொண்ணு காலேஜ்லேருந்து வந்துருவா. 2 பேருக்கும் சேர்த்து ஏதாவது மறுபடியும் செய்யணும். வாங்கிட்டு வந்த பச்சை மிளகாயில காம்பெல்லாம் கிள்ளி வைக்கலான்னு பார்த்தேன். என்னால முடியல. அத அப்படியே எடுத்து வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்த மாங்காயில ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அது என்னமோ கிச்சன்ல சமைக்கும்போது தாங்க எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமே தின்ன பிடிக்குது. மத்த டைம்ல எந்த பொருள் எங்க இருக்கணும்னு தேட மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். ஆனா இந்த மாதிரி கிச்சன்ல வேலை செய்யும்போது சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். காலையில கடாயில தான் குழம்பு வச்சிருந்தேன். அந்த குழம்ப எடுத்து வேற ஒரு பாத்திரத்திலயும் மாத்திக்கிட்டேன். இதே கடாயில நான் மோரும் தாளிக்க போறேன். இதுலயே நான் வந்து முட்டையும் செஞ்சிட போறேன். மோர் தாளிக்கிறதெல்லாம் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, மஞ்சப்பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கடைசியில மோரும் சேர்த்து விட்டுருவேன். என்னோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 60 கேஜி இருக்கு. நான் வந்து இப்ப கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, நான் இப்போ வந்து 60 இருக்கேன். நான் முதல்ல வந்து 64 கேஜி இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 கேஜி நான் கம்மியாயிட்டேன். அதனால மறுபடியும் பழைய வெயிட்டுக்கே நான் வரலான்னு நெனைக்கிறேன். வெயிட் லாஸ் ஆனா முகம் தான் முதல்ல சின்னதாயிடுது. பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு நல்லா தெரியறதில்ல. ஓரளவுக்கு சின்ன வயசா இருக்கும்போது பார்க்கறதுக்கு நம்ம நல்லா தாங்க தெரிவோம். ஆனா ஏஜ் ஆக ஆக நம்ம வெயிட் லாஸ்ன்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. அதிகமான சுருக்கம் தெரியும். அதே மாதிரி ஒல்லியா இருந்தாலும் ஏஜ் ஆன தோற்றம் அப்படியே காமிச்சு குடுத்துரும். ரொம்ப ஒல்லியா இல்லாம, அதே மாதிரி குண்டாவும் இல்லாம, மீடியமா நம்ம உடம்ப மெயின்டெயின் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்லா யங்கா தெரிவோம். என்னோட ஹெல்த்த எப்படி சரி பண்ண அப்படின்னு நெறைய பேரு கேட்டிருந்தீங்க. இன்னும் அந்த வீடியோவ நான் போடவே இல்ல. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல நான் அந்த வீடியோவ நான் அப்லோட் பண்றேன். இப்ப நான் இந்த வீடியோவ அப்லோட் பண்றதுக்கான ரீசனும் இருக்கு. ரீசென்ட்டா இப்ப தான் ஃபுல் மெடிக்கல் செக்கப் நான் பண்ணியிருந்தேன். இதுல என்னோட ஹீமோகுளோபின் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 8.5 தாங்க இருக்கு. டாக்டர் கிட்டயும் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் காமிச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு அயர்ன் டேப்லெட்டும் எழுதி குடுத்துருக்காங்க. இது கூடவே நான் வீட்ல என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட போறேன், என்னோட ஹீமோகுளோபின் லெவல நான் அதிகமா ஆக்கப் போறேன் அப்படிங்கிறத பத்தி இனிமே வரப்போற வீடியோக்கள்ல நீங்க பார்க்கலாம். அவ்வளோதாங்க. முட்டையும் வேக வச்சு எடுத்து, இதுக்கும் நான் பெப்பர் போட்டு எடுத்துட்டேன்.
கடைசியா அரிசியும் கழுவி வச்சுட்டு, கிச்சன் எல்லாம் லைட்டா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா, மறுபடியும் சாயங்காலம் சமைக்கணும். அதனால ஃபுல் டீப் கிளீனா நான் பண்ணவே இல்ல. இந்த மாதிரி டைம் பார்த்து பார்த்து வீடியோ எடுக்கிறதும் சரி, வேலை செய்யறதும் சரி, எடிட் பண்ணி போடுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுற எனக்கு மட்டும் இல்லைங்க. YouTubeல யாரா இருந்தாலும் சரி, நிச்சயமா அவங்களுக்கு உங்க சப்போர்ட்ட குடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நீங்க லைக் பண்றத வச்சு தான் இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷோ ஆகும். நம்மளோட அடுத்த வீடியோ வொர்க்கிங் வுமனுக்காக தாங்க. தேங்க் யூ.